Hello friends, welcome to Cooking Library Cookery Crockery with me Revati. இந்த வீக் நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டார்டர் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, crispy moong dal kachori. வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கச்சோரிக்கு அவுட்டர் லேயர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துடுறேன். அடுத்து 1 கப் கோதுமை மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பட்டரோடு சேர்த்து பிசையணும். ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். கடாய் சூடானதும் 1/2 கப் சிறுபருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வரா மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் சிறுபருப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ஆனியன், பொட்டேட்டோ எந்த ஸ்டஃபிங் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சிறுபருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுடராக நம்ம அரைச்சிடலாம். அடுத்து இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா அப்போ தான் நம்ம மாவோட நல்லா ஒட்டும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிறுபருப்பு ஃப்ரை பண்ண அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து குட்டி குட்டியாக நம்ம பால் போட்டுடலாம். இப்போது நம்ம மாவு எடுத்து பெரிய ரவுண்டு இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டாக தேய்ச்சி 1 ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரத்தை சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓட்டெல்லாம் இல்லாமல் அழகாக சீல் பண்ணிடலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்ச உடனே நம்ம திருப்பி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ப்ரெஷர் போடாமல் ரொம்ப மெதுவாக லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். நான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு கச்சோடியாக நம்ம உள்ளே போட்டுடலாம். என்னோடய கடாயில் 3லேருந்து 4 கச்சோடி போடுற அளவுக்கு தான் இடம் இருக்குது. உங்கள் கடாய் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஷாட் 6 to 7 கச்சோரிஸ் ஒன்றாவே போடலாம். அது ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா கச்சோரி நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு.
இப்போது ஒன் சைடு நல்லா குக் ஆனோடனே திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கச்சோரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பரான நம்மளோட கிறிஸ்பி மூங் தால் கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பயங்கர கிறிஸ்பாக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் வெறும் மூங் தால் மட்டும் இல்லை, நான் அப்போவே சொன்ன மாதிரி பொட்டேட்டோ இல்லை ஒரு ஆனியன் அந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கூட செய்யலாம். நான் அதில் மின்ட் சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு மின்ட் சட்னி வேண்டாம் அப்படின்னா சாஸும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பி மூங் தால் கச்சோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் குக்கரி க்ராக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, பாய்.